ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யணும். அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், தொடர்ந்து செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும், கண்டினியூஸாக செய்யணும், ஆசைப்பட்டு செய்யணும், அனுபவித்து செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் வெற்றி நிச்சயம். இது இல்லாதனால தான் நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, நாமளும் அவங்கள சேர்ந்து கஷ்டப்படுறோம். இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போட்டுட்டு வரேன். அடுத்த 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் நான் கொடுக்க போகிறேன். எதுக்காக அந்த மாஸ்டர் பிளான்னா, இத்தனை நாளாக உங்கள் மனசில் ஒரு கேள்வி, இவ்வளோ படித்தும் என் குழந்தை ஏன் மார்க் வாங்க மாட்டேன்றாங்க, என்ன சார் செய்யுதுன்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு உண்டான ஒரு மாஸ்டர் பிளான் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த எபிசோடு முழுமையாக பாருங்கள். இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி இது போன்ற எபிசோட்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்களானால் உடனே கமெண்ட் பாக்ஸில் போட்டு எஸ் ஐ வாண்ட் இட்னு போட்டிங்களான்னா இட் வில் ரீச் எ கிராஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். ஏற்கனவே என்னென்ன சொன்னேன், டிசிப்ளின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாடி டிசிப்ளின், மைண்ட் டிசிப்ளின் சொன்னேன் நான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யணும், அது சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும், தொடர்ந்து செய்யணும், கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும், கண்டினியூஸாக செய்யணும், ஆசைப்பட்டு செய்யணும், அனுபவித்து செய்யணும். இதெல்லாம் செஞ்சால் வெற்றி நிச்சயம். இது இல்லாதனால தான் நம்ம குழந்தைகள் கஷ்டப்படுறாங்க, நாமளும் அவங்கள சேர்ந்து கஷ்டப்படுறோம். இந்த சிம்பிள் ஃபார்முலாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடைமுறைப்படுத்தணும். அதுக்காக தான் இந்த வீடியோலாம் நான் போட்டுட்டு வரேன். நான் ஏற்கனவே இந்த ஃபார்மை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணேன். அந்த ஃபார்மை நான் மறுபடியும் டிஸ்பிளே பண்ணுறேன். நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் எல்லோருமே ஒரு முக்கியமான சீக்ரெட் ஃபார்முலாவை வச்சுட்டு இருந்தாங்க, மாஸ்டர் பிளான் வச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாஸ்டர் பிளான் என்னென்னா, எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் நான் என்ன செய்ய போகிறேன், அதுதான் இந்த மாஸ்டர் பிளான். இந்த ஃபார்மேட்டை நான் ABCDEFன்னு 6ஆக நான் பிரிக்க போகிறேன். இந்த ஃபார்ம் நான் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணுறேன். அந்த ஏ என்ற பகுதி என்னென்னா, என்ன ரோல்ஸு வாழ்க்கையில் அவங்க மாணவனாக இருப்பான், அப்புறம் ஒரு கிரிக்கெட்டில் விளையாடுற இருக்கலாம், இல்லை செஸ் விளையாடுற இருக்கலாம், இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு ஹாபி இருக்கலாம், இல்லை பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இருக்கலாம். அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரோல். அந்த ரோல்களை தேர்ந்தெடுக்கிறது தான் புத்திசாலித்தனமே இருக்குது. சில குழந்தைகள் எந்த ரோலை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை எடுத்துப்பாங்க, அது வாழ்க்கைக்கு வெற்றியை கொடுக்காது. அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அதில் கோல்னு இருக்குது, அது லாங் டேர்ம் கோல், மீடியம் டேர்ம் கோல், ஷார்ட் டேர்ம் கோல்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த பி என்ற ஒரு இடம் இருக்குது, ஷார்பன் த சா, அதாவது எவ்ரி ஈவினிங் ஹவு யூ ஷுட் இம்ப்ரூவ் சம் ஆஃப் ஹிஸ் ஸ்கில்ஸ், அதை பற்றி பேச போகிறேன். சி என்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. அந்த சி என்னன்னா வீக்லி ப்ரையாரிட்டிஸ். இப்போ இந்த வாரம் எனக்கு மேத்ஸ் எக்ஸாம் இருக்குது, அடுத்த வாரம் எனக்கு ஒரு ப்ராக்டிக்கல் இருக்குது, அதுக்கு அடுத்த வாரம் சயின்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா அந்த வீக்கில் அதுக்கு அதிகமான நேரத்தை செலவு பண்ணணும். அதுதான் சி. டி என்ற ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது. அது காலையில் 8லிருந்து ராத்திரி 8 வரையில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அதுதான் இந்த டி என்ற பகுதி. இ என்ற பகுதி ரொம்ப முக்கியம். ஈவினிங் நம்ம என்ன செய்ய போகிறோம், சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்கூலில் விட்டு வந்துடுறோம், ராத்திரி 10 மணிக்கு படுக்க போகிறோம். இந்த 4லேருந்து 6 இருக்குது பாருங்கள், அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அது இ. எஃப் என்ற பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். அந்த ப்ரையாரிட்டி என்ன, இன்னைக்கு இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி. இன்னைக்கு சாயந்தரம் 3 மணிக்கு எனக்கு ஒரு செஸ் டோர்னமெண்ட் இருக்குது, நாளை காலையில் 10 மணிக்கு ஒரு மேத்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்தந்த நாளில் இருக்கக்கூடிய முக்கியமான கடமைகள் என்ன, அதை பற்றி சொல்ல போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக நான் இந்த 6 எபிசோட் எடுத்துகிட்டு போகிறேன். அடுத்த எபிசோடில் இந்த ஏவை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். காத்திருங்கள், நானும் உங்களுக்காக காத்திருக்கேன். இந்த எபிசோட் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்களான்னா இதை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். படிப்பு பற்றிய உங்களுக்கு ஏதாவது குழப்பங்கள் இருந்ததுன்னா மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை பார்த்துட்டு வரக்கூடிய எபிசோடில் அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.